ஆனா உன்னாலதான் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன். நீயும் சொல்ல மாட்டேங்கிற, என்னையும் சொல்ல விட மாட்டேங்கிற. இதுக்கு என்னதான் முடிவுனே தெரியல. பேசாம இத பத்தி நம்ம வீட்ல சொல்லிடலாமே சரவணா. கண்டிப்பா நமக்கு நல்லதுதான் நடக்கும். இதுதான் பிரச்சனை ரம்யா. நீ நம்மளை பத்தி மட்டும்தான் யோசிக்கிற. ஆனா நான் என்ன நம்பி இருக்கிறவங்களை பத்தியும் யோசிக்கிறேன். ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலான்னு டாக்டர் சொல்லிட்டாரு. ஒரு ஊசியோட விலையே 3 லட்சமா. 4 ஊசிக்கு 12 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. இப்ப நான் காசை பத்தி யோசிப்பேனா இல்ல கல்யாணத்தை பத்தி யோசிப்பேனா? நீயே சொல்லு. நேத்து நான் உன் வீட்டுக்கு வந்தது முதலாளியை பார்த்து உதவி கேட்க தான். ஏதோ கேட்டியே, ஏன் பயந்து ஒளிஞ்சன்னு? உதவி கேட்க வந்த இடத்துல உன்னையும் என்னையும் முதலாளி ஒன்னா பார்த்திருந்தா என்ன இருக்கும் சொல்லு?